நம்ம ஆல்ரெடி நிறைய ப்ராடக்ட் வந்து பார்த்திங்கன்னா காம்போவும் போட்டிருக்கோம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா கிச்சன் அக்சசரிஸ் ப்ராடக்ட்டும் போட்டிருக்கோம். ஸோ இப்போ வந்து நிறைய பேர் என்னென்னா ரீசேலுக்காக கேட்குறாங்க. ஸோ அதனால் சிங்கிள் ப்ராடக்டாக கொஞ்சம் ப்ரொமோ பண்ணுங்க அப்படின்னு. ஸோ அவங்களுக்காக வேண்டிய இந்த வீடியோஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ வர்றது எல்லாமே சிங்கிள் ப்ராடக்ட் தான் போட்டிருக்கோம். ஸோ வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணி பார்த்தாலும் சரி, அப்படியே நீங்கள் ஃபுல்லாகவே பார்த்தாலும் சரி, ஒரு ப்ராடக்ட் தான் அதில் இருக்க போகுது. சரிங்களா? இப்போ நீங்கள் கிளாஸ் பார்க்குறீங்கன்னா கிளாஸ் மட்டும்தான். ஆனால் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் மறந்துடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஓகேங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்கன்னா யாருக்கு நல்லதோ இல்லையோ எங்களுக்கு நல்லது. சரிங்களா? ஸோ கூடவே உங்களுக்கும் கண்டிப்பாக நல்லதாக அமையும்னு சொல்லி நாங்கள் வேண்டிக்கிறோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்மளோட ப்ராடக்ட் எல்லாமே நாங்கள் தனித்தனியாக ரிவ்யூ காமிக்கணுன்றதுக்காக தான் ஒரு ப்ராடக்டாகவே நாங்கள் எடுத்து போட்டு அதை தனியாக பிரித்து காமிக்கிறோம். சரிங்களா? ஸோ தேவைப்படுறவங்க எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பர் அங்கே ஸ்க்ரீனில் இருக்குது. அந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் பண்ணுங்கள். உங்களுடைய பேர், ஊர், எந்த மாதிரி ப்ராடக்டை நீங்கள் பார்த்தீங்கன்ற ஒரு வீடியோவில் ஒரு ஸ்க்ரீன்ஷாட் அந்த மாதிரி எடுத்து அனுப்புங்க. கண்டிப்பாக உங்களுக்கான அப்டேட்டு நாங்கள் கொடுக்குறோம். எங்களால் முடிஞ்ச வரைக்கும் எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம பெஸ்ட்டாக கொடுக்கணும் தான் ட்ரை பண்ணுறோம். கண்டிப்பாக பெஸ்ட்டாக எல்லாம் யாராலையுமே கொடுக்க முடியாது. என்ன இருக்கோ அதை தான் கொடுக்க முடியும். அந்த ப்ராடக்ட் வந்து எங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கிறது உங்களுக்குமே பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஃபஸ்ட்டு வாங்கி பாருங்கள், பெஸ்ட்டாக இருக்கா இல்லையான்னு கண்டிப்பாக அப்போ தான் தெரியும். சரிங்களா? ஸோ என்ன தான் நான் வந்து இப்படி அப்படி ஈன் பண்ணாலும் ப்ராடக்ட் இதா அப்படின்னு சில சமயம் தோணும், சில சமயம் இதா அப்படின்னு தோணும். சரிங்களா? ஏன்னா இந்த ப்ராடக்ட் அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்கும், ஒருத்தவங்களுக்கு பிடிச்சிருக்காது. ஒருத்தவங்க பயங்கரமான குவாலிட்டி எதிர்பார்த்துருப்பாங்க. இன்னொருத்தவங்க வந்து பார்த்திங்கன்னா இப்படி இந்த அளவுக்கு எல்லாமே பெட்டராக வருமா அப்படின்னு நினைப்பாங்க வந்துட்ட பிறகு. சரிங்களா? ஸோ ஒருத்தவங்களை பொறுத்து அந்த மனநிலை மாறும். பட் எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் போடுற எல்லா ப்ராடக்ட்டும் மேக்ஸிமம் பெஸ்ட்டாக இருக்கணும்னு தான் நினைக்கிறோம். அதே மாதிரி தான் போடுறோம்.